இங்க 12th படிக்கிற கோமதி அவளோட அக்கா கிட்ட, அக்கா நான் இன்னும் நல்லா படிச்சு காலேஜ்லாம் போகணும், அக்கா எப்படியாச்சும் அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவளோட அக்காவும் நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு இப்ப 8 வயசுல ஒரு பொண்ணுமே இருப்பா. இப்ப அவங்களோட அப்பாவுமே வீட்டுக்கு வராரு. அவரும் அவரோட பேத்தியும் பொண்ணையும் பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. இப்ப அவரும் உள்ள வந்துட்டு கைய காலெல்லாம் கழுவிக்கிட்டு லோன் விஷயமா பாக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன், எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கிட்ட கேக்குறாரு. இன்னொரு பக்கம் சத்யாவும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள எதுக்குப்பா தங்கச்சிக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாண்டா 12th முடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாதான் எல்லா வேலையும் எனக்கு முடியும். அவளுக்கு 12th முடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. உன்னையும் நான் 12வது வரைக்கும் தானே படிக்க வச்சேன். ஆமாப்பா எனக்கும் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு, ஆனா எனக்காக பேசுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப அதுக்கு என்னமா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா தானடா இருக்க. அதே மாதிரிதான் நல்லா வரனா பார்த்து அவளுக்கு நல்லா வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. அதுக்கு சத்யாவும் உங்களுக்கு ஆசை இருக்க மாதிரி அவளுக்குமே ஆசை இருக்கும்லப்பா. இப்ப நம்ம குடும்பத்துல எந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நான் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க சம்பாரிச்சு கொடுக்கற காசை வச்சு என்னால வாழ முடியாது.